அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 79. நட்பு. குறள் 782. நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அறிவுடையார் நட்புக்கள் பிறை நிறையும் தன்மை போல நாள்தோறும் நிறையும் தன்மையாம். மற்ற பேதமையுடையார் நட்புக்கள் நிறைந்த மதியின் குறைந்தன்மை போல நாள்தோறும் குறையும் தன்மையாம் என்கிறார். உதாரணத்திற்கு, அறிவுடையவர் நட்பு சந்திரனது வளர்பிறை போன்றது என்கிறார். அப்போ அறிவில்லாதவனுடைய நட்பு சந்திரனுடையது தேய்பிறை போன்றது என்கிறார். என்ன அற்புதமான ஓமை சொல்லியிருக்கார் பாருங்க. அதாவது வளர்பிறை வளர்ந்து கொண்டே இருக்கும் நல்ல நட்பு, அறிவுடைய ஒரு நட்பு. தேய்பிறை நட்பு தேய்ந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் நட்பை அறிவுடையோர் நட்பு, அறிவில்லாதவர் நட்பு என்று பிரித்து அற்புதமாக பதிவு செய்துள்ளார். இதைவிட நட்புக்கு இலக்கணமாக யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நட்புக்கு இலக்கணமாக சொல்லி இருக்கிறார். ஒருவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய நண்பனை பற்றி தெரிந்து கொண்டாலே அவனை தெரிந்து கொள்ள முடியும் என்பது சுலபடை. அதுபோல நட்பு தான் நமக்கு மிக மிக இன்றியமையாதது. அதாவது என் மகன், இரண்டாவது மகன் நான் ராமநாதபுரத்திற்கு மாறுதலாக சென்று விட்டேன். அப்போது என்னுடைய மகனும் அங்கு அவன் +2 இங்கே முடிச்சிட்டான், இது 10th இங்கே முடிச்சிட்டான். +2 ராமநாதபுரத்திலே படிக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா ஃபேமிலியோடு நாங்கள் அங்கே போயிட்டோம். 3 years இருந்தோம். அப்போ என்னன்னா 3 ஆண்டுகள் இருந்தோம். தயவுசெய்து மன்னிக்கவும், 3 ஆண்டுகள் அங்கே இருந்தோம். அங்கே இருக்கும்போது அவன் சையதம்மாள்னு ஒரு மேல்நிலைப் பள்ளியில் தான் படித்தான். அப்போது அவனுடைய நட்பு மதன் என்பவன் அவனுக்கு ரொம்ப நட்பு. மதன் தான் அவனுக்கு நட்பு. ஆனால் அவன் வீட்டிற்கு வருவான். அவன் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, என் பையனுடைய மூத்த பையனுடைய திருமணத்திற்கு அவங்க அப்பா குமரகுரு என்பவர், அவங்க அம்மா பிஜி டீச்சர். அவரும் அரசு ஊழியர், அவங்க அம்மாவும் பிஜி டீச்சர். அதாவது போஸ்ட் தயவுசெய்து சில ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். பிஜி டீச்சர் அவங்க அரசு மேல்நிலைப் பள்ளியிலே பணிபுரிகிறாங்க. அப்போ அவங்க 2 பேருமே, மதன், அவங்க அப்பா அம்மா 2 பேருமே 3 பேருமே எங்கள் மூத்த மகனுடைய திருமணத்திற்கு வந்து விட்டார்கள். அவங்க திரும்ப அவன் மதனுடைய திருமணம் நடக்குது. நாங்கள் எல்லாரும் போயிட்டு வர்றோம். நானும் என் குடும்பத்தோடவே, நானும் என்னுடைய மகன், என்னுடைய மனைவி எல்லாரும் போயிட்டு வந்தோம். அது மாதிரி 2வது பையனுக்கும் திருமணம் செய்தார்கள். அது ராமநாதபுரத்தில் இருந்தது. அதற்கும் போயிட்டு வந்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, போன உடனேயே நான் அதுக்கு முதல்ல திருக்குறளை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். திருக்குறளை தினந்தோறும் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் நாங்கள் உங்களுக்கு, என் பையன் அவன் நட்பு மூலியமாக நம்ம குடும்ப நட்பாக இருந்துக்கிட்டோம். அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நட்பு இலக்கணத்தை சொல்லையில் தான் அதை பற்றி சொல்லணும்னு வந்தேன். குமரகுரு அவர் பேர். அவர் தொடர்ந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்துட்டுருக்காரு. வாட்ஸ்அப்லேயும் வந்துட்டுருக்காரு, இதுலேயும் வந்துட்டுருக்காரு. அவங்க அப்பா குமரகுரு, அவங்க அம்மா பிஜி டீச்சர். நான் இதை சொல்லி, சரி ரைட்டு, நம்ம மகிழ்ச்சி, இந்த அளவுக்கு நான் திருக்குறளை ரொம்ப விரும்புகிறவங்க அப்படின்னு. இந்த குடும்பமே நல்ல குடும்பம், கிட்டத்தட்ட எங்கள் குடும்பத்திற்கு இணையான குடும்பம் அவங்க. அந்த அளவுக்கு நல்ல நட்பு எங்களுக்குள்ள. அவர் என்ன செஞ்சாருன்னா, திருமணத்திற்கு போன உடனே அந்த இது கொடுப்போம்ல, தேங்காய் பழம்லாம் வச்சு ஒரு தாம்பழத்தை பை கொடுப்போம்ல, அதில் அவர் திருக்குறள் புத்தகத்தை வைத்து கொடுத்தார்.
எல்லாத்துக்குமே எனக்கு மட்டும் சரி இதுக்காக இது பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு திருக்குறள் புத்தகத்தை வைத்து நிறைய அடிச்சிருக்காங்க. தேங்காய்க்கு இப்போதான் சிலபம், சில பேர் படிக்கட்டுமே, திருக்குறள் என்னதான் தெரியட்டுமே அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க கொடுத்தாங்க. அதான் இந்த நேரத்தில் தான் ஆனால் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே குறிப்பிட வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் சொல்ல வாய்ப்பில்லைன்னா நட்பு இலக்கணம் வரையில், நட்புக்குறள் வரையில் அதை சொல்லுவோம் அப்படின்னு இருந்தேன். இப்போ நான் சொல்லிக்கிறேன். அவருக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். அந்த மாதிரி எல்லோருமே நீங்கள் தங்கள் திருமணத்திற்கு, தங்களுடைய மகளோ திருமணத்திற்கு அந்த திருக்குறள் புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா, தேங்காய் போய் கொடுக்கறதுக்கு திருக்குறள் இருந்தால் அவங்க திறந்தோறும் ஒரு குறளை படிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சில பேர் போய் மெனக்கெட்டு இதை எடுத்து வாங்கணும். இது அப்படி கிடையாது. அவங்க கொடுக்குறோம் படிக்கிறோம் என்ற எண்ணம் வரும். அதனால் திருக்குறளை கொடுங்கள், புத்தகத்தை கொடுங்கள் என்று சொல்லிக்கிறேன். அடுத்து ஒரு குறளையும் நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். முகநக அதிகாரம் 79 குறள் 786. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் முகம் மட்டும் மலரும்படியாக நட்பு செய்வது நட்பு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நெஞ்சமும் மலர்ந்து உள் அன்புடன் நட்பு செய்வதே நட்பு என்கிறார். என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்க. அதற்கு உதாரணத்திற்கு நாம் ஒருவரை பார்க்குறோம். ஒருவரை பார்த்த உடனே வணக்கம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு பார்ப்போம் அப்படின்னு போகிறோம். அது ஒரு நட்பு கிடையாது. அதாவது முகம் மலர பேசுவது நட்பு இல்லை, நெஞ்சம் மலர உள்ளன்புடன் இருப்பது தான் நட்பு என்கிறார் தேவப்புலவர் திருவள்ளுவர். என்ன அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்கள். முகநக நட்பது நட்பன்று, அகநக நட்பது நட்பு. என்ன மகானை நம்ம என்ன செய்யணும்னா, யாரோ நடிகைகளுக்கெல்லாம் கோயில் குட்டி கும்பிடுறாங்க. யாரோ அதாவது நினச்சி பார்க்க முடியல. இப்போ என்னென்னா, அந்த திருவள்ளுவருக்கு ஒரு கோயிலை கட்டி கூட கும்பிடலாமுங்க. நான்லாம் உண்மையிலேயே திருவள்ளுவரை கும்பிடணும்னு முதல்ல போவேங்க. அந்தளவுக்கு அற்புதமான மனிதர், மறக்க முடியாத. பாருங்கள், இந்த நட்பு இந்த இலக்கணத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இருக்குது. மாணவ செல்வங்களே, உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து இந்த மாணவ பருவத்தில் நீங்கள் நட்பு கொண்டாடுவது, நட்பாக இருப்பது மிகவும் நன்று. ஆனால் அந்த நட்பு நல்லபடியாக இருக்க வேண்டும். அவன் கெட்டவனோடு தாங்கள் சேர்ந்தால் கெட்டுவிடுவீர்கள். நல்லவனோடு சேர்ந்தால், அறிவுடையவனோடு சேர்ந்தால், நல்லா படிக்கக்கூடிய மாணவன் அவனோடு சேர்ந்து அவனும் கெட்ட பழக்கத்துக்கு கூட போகல. பெரும்பாலும் நல்லா படிக்கிறவங்க கெட்ட பழக்கத்துக்கு போக மாட்டாங்க. அவனோடு சேர்ந்து நல்லபடியாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த இளம் வயதில் நாம் என்ன செய்கிறோமோ அது பசு, அதாவது இந்த இளம் வயதிலே இளம் வயதில் கற்றுக்கொள்ள வேண்டும். அது நன்றாக பதியும். அதுபோல நீங்கள் என்ன செய்யணும்னா, நட்பு கொள்ளும் போதே பசுமரத்து ஆணி போல பதியும். இப்போ இந்த மாணவ பருவத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, பசுமரத்து ஆணி போல பதியும் என்பதற்கு இணங்க நட்பு கொள்ள வேண்டும். இப்போ தெய்வப்புலவர் சொன்ன வழியிலே நீங்கள் நட்பு கொள்ள வேண்டும். மாறாக நட்பு கொண்டால் நீங்கள் தங்கள் தாய் தகப்பனுக்கும் கெடுதல் செய்கிறீர்கள், நாட்டிற்கும் கெடுதல் செய்கிறீர்கள். ஏன்னா இன்னைக்கு மகாத்மா சொன்ன மாதிரி நாடு இல்லை. மகாத்மா என்ன சொன்னாருன்னா, நேரு அவர்கள், மகாத்மாவுக்கு வெறுப்பு ஏற்பட்டுருச்சுங்க. மிகப்பெரிய இது வந்தவுடனே, பிரிவினை வந்தவுடனே வெறுப்பு ஏற்பட்டுருச்சு. சுதந்திரம் அடைந்தவுடனே சில உண்மைகள் மறைக்கப்பட்டு இருக்கும். அது செய்தித்தாள்களில் படித்தால் தெரியும். அப்போ மகாத்மா என்ன செய்கிறாருன்னா, கம்ப்ளீட்டாக அங்கே போய் நேரு அவர்கிட்ட போய், நேரு தான் அமைச்சரவை அமைக்கிறாங்க. நாங்கள் அமைச்சரவை அமைக்க போகிறோம், நீங்கள் வருத்தத்தில் இருக்கீங்க, நல்லா தெரியும். இருந்தாலும் உங்களுடைய கடமைக்கு எதையும் சொல்ல வேண்டும். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நினைக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அதற்கு அவர் என்ன சொல்கிறார்,
நீங்கள் என்ன செஞ்சாலும் செய்யுங்க. ஆனால் ஒன்று மட்டும், நான் தென்னாப்பிரிக்கா போன்ற அயல்நாடுகளுக்கு சென்று வந்ததால் மனிதன் ஏன் கெடுகிறான் என்றால், அவன் மது குடிப்பது தான் அவனை மாற்றுகிறது என்பதை நான் உணர்ந்து தான் அங்கேயே குடிக்காமல் இருந்தேன். அதனால் நம் இந்தியாவில் சுதந்திரம் பெற்றுவிட்டோம். அதனால் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதைத்தான் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொல்லி அவர் போயிருக்கிறார். ஆனால் இன்று பெண்களும் குடிப்பதாகவே கேள்விப்பட்டேன். வாட்ஸ்அப்பில் காமிக்கிறாங்க, ஆனால் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது, குடிப்பதாக தெரிகிறது. இன்னும் போனால் நமது நாடு, நமது தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம் கெட்டுவிடும். தமிழர் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் அந்நிய நாட்டை பின்பற்றக்கூடாது. அதாவது நமது சிவசங்கரின்னு ஒரு எழுத்தாளர் இருக்காங்க. அவங்க 29 நூல் அவங்க நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவருடைய நாவல் நடை அற்புதமாக இருக்குங்க. அவங்க ஒரு கதையே எழுதியிருந்தாங்க, 47 நாட்கள். அது படித்த உடனே நானே அந்த கதையை படித்தா எவனுமே பொண்ணு கொடுக்க மாட்டான். வெளிநாடுகளில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் வேலை பார்ப்பவனுக்கு பெண் கொடுக்க மாட்டான். அந்தளவுக்கு இருந்துச்சு. ஆனால் மென்பொருள் வந்தவுடன் அமெரிக்க கலாச்சாரம் நம் நாட்டிலும் புகுந்து விட்டது. தயவு செய்து அதற்கு தாங்கள் அடிமையாகக்கூடாது. அதனால் மாணவ செல்வங்கள் சொல்கிறேன், தயவு செய்து நல்லவனோடு சேருங்கள், நல்லவனாக இருங்கள். நம் நாட்டை 2030 நமது நாடு வல்லரசு நாடாக இருக்க வேண்டும். அது பாருங்கள், இப்போ அமெரிக்கா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்டராக போட்டுகிட்டே வந்திருக்கிறார் ட்ரம்ப்பு. அவர் என்ன சொன்னார்னா, இந்த 3ஆம் பாலினத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டார். அங்கே இருக்கிறது நிறையா, அதுதான் அதை ஒழிக்கேன்னு சொல்கிறார். காரணம் நிறையா இருக்குது, அதை ஒழிக்கேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி தங்கம் என்ன ரேட் ஆச்சு? 63,450 என்னமோ. அனைவரும் இன்றைக்கி நாளைக்கு 64,000. எப்படியும் இந்த மாதத்துக்குள்ளே எப்படியும் 1,00,000 ஒரு பவுன் 1,00,000 தாண்டிடும். எப்படி பிழைக்க முடியும்? ஏழை என்ன நடுத்தரவர்க்குமே எப்படி திருமணம் செய்து கொடுக்க முடியும்? நல்லா சிந்திச்சு பாருங்கள். தயவு செய்து மாணவ செல்வங்க, உங்கள் கையில் தான் இருக்குது. நான் என் வயசுக்காரவங்களை தயவு செய்து நான் சொல்லவே இல்லை. காரணம் என்னென்னா, அவங்களாம் அனுபவித்து முடிச்சிட்டாங்க. எப்போ என்னன்னு தெரியாது. ஆனால் மாணவ செல்வங்களுக்கு தான் நான் சொல்லுகிறேன், தயவு செய்து நல்ல நட்பை தேர்ந்தெடுங்கள். நம் நாட்டை வளமாக்குங்கள். நம் நாட்டை அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னது போல வல்லரசாக 2030 வல்லரசாக நீங்கள் பாடுபட வேண்டும். நான் செய்தித்தாளிலே நீங்களும் பார்த்திருப்பீர்கள். அதாவது கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் பார்த்துருக்கு வாய்ப்பு உண்டு. செய்தித்தாள் படிப்பவர்கள், நான் கல்லூரியில் என்னைக்கு கல்லூரியில் போய் சேர்ந்தனோ அன்னையில் இருந்து என்னுடைய பேராசிரியர் தலைவர், என்னுடைய பொருளாதார தலைவர் தினந்தோறும் நீங்கள் ஆங்கில நாளிதழ், ஆங்கிலத்தில் படித்தேன், ஆங்கில நாளிதழ் கண்டிப்பாக படிக்க வேண்டும். அப்போது தான் நீங்கள் நாட்டை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் அப்படி என்று சொன்னார். அது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா, தினந்தோறும் ஒரு நாளிதழ் படிக்க வேண்டும். நாளிதழிலே கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதை படித்திருப்பீர்கள். இதை அதுவும் தமிழ்நாட்டிலே நடந்த சம்பவம். கூடா நட்பு கேடாய் முடியும், அதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அதனால் கூடா நட்பை நம்ம வச்சிருக்கவே கூடாது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, தயவுசெய்து தினந்தோறும் ஒரு 10 நிமிஷமாவது ஹெட்டிங்காவது பாருங்கள். தலைப்பு மட்டுமாவது பாருங்கள். நம்ம டிவியில் பார்க்குறோமே, தொலைக்காட்சியில் பார்க்குறோமே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் இதில் படிக்கிறது போது இருக்காது. இதுதான் நம்மளுடைய மைண்டை விரிவுபடுத்தும், விசாலப்படுத்தும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.